கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சுஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் சமாதானமான நிலைமைக்குள் நம் இருதயத்தை கொண்டு செல்ல விரும்புகிறார். அப்போ இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் NLT டிரான்ஸ்லேஷன்ல இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, எ பீஸ்ஃபுல் ஹார்ட் லீட்ஸ் டு எ ஹெல்த்தி பாடி. இன்றைக்கு ஒருவேளை நம்ம சரீரத்தில் பல வகையான வியாதிகள் வருகிறதற்கு முக்கியமான காரணம் நம்ம ஹார்ட் பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இல்லாததுனால தான் சொல்லி இப்பொழுது விஞ்ஞானிகள் கூட நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறாங்க. கேன்சர் ஆகட்டும், இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய கிரானிக் டிசீசஸ் கூட மெயினாக ஹார்ட் பீஸ்ஃபுல்லாக இல்லாத நிலைக்கு வந்ததன் காரணமாக அப்படிப்பட்ட வியாதிகள் சரீரத்தில் தோன்றுதான். அப்போ ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம அப்படிப்பட்ட வியாதிகளோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, நம்ம மனம் சமாதானமான நிலைமையில இல்லை. அப்போ ஏன் சமாதானமான நிலைமையில இல்லை அப்படின்னா, நம்ம தகப்பனை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளலை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அவரை அறிகிற அறிவு, என் தேவன் எப்படிப்பட்டவர், என் தேவன் என்னை எப்படி பாதுகாக்கிறார், என் தேவன் என்னை எப்படி வழி நடத்துகிறார், என் தேவன் எப்படி என் தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய வல்லமையை நம்ம சார்ந்து இருப்போம் என்றால் நம்ம இருதயம் இப்படி ஒரு சமாதானமற்ற சூழ்நிலையில இருக்காது. இன்றைக்கு தேவன் அதை விரும்புகிறார், அவரை அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல அவருடைய கிருபையும் சமாதானமும் பெருகுமாம். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ நம்ம மனது இன்றைக்கு எதை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது? உலகம் சொல்லுகிற தகவல்களையா? இல்லை, தேவனுடைய பாதுகாப்பையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் பிடித்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு எதை சார்ந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது நிச்சயம் இருக்குமானால் அவர் அப்படிப்பட்ட மனிதனை அவரே சமாதானமாய் காத்துக்கொள்வாராம். மேலும் யோவான் 14:27 நம்ம பார்க்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது இயேசு தன்னுடைய சிலுவைக்கு முன்பாக போகிறதற்கு முன்பதாக சீஷர்கள்ட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் நமக்கு எதை கொடுத்து போகிறாராம்? சமாதானத்தை வைத்து போகிறாராம். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்திருக்கிறாராம். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது என்பதற்கு உதாரணம், புயலும் காற்றும் அடித்தாலும் கூட படகே கப்பலே கவிழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலையில இருந்தால் கூட அவருக்கு பயமோ கலக்கமோ வராது. அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் பிதாவானவர் இயேசுக்கு கொடுத்திருந்தார். ஏன்னா இயேசு பிதாவை நன்கு அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு நம்ம சரியா பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் சரியாக அறியாததுனால தான் நமக்கு பயம் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு எழும்பி இறையாதே அமைதலா இரு என்று வார்த்தை சொல்லும்போது அங்க இயற்கை கூட கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் நம்ம சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாய் நம்ம இருப்போம் என்றால் நம்ம இருதயம் எப்பொழுதும் சமாதானத்துடன் இருக்கும். சங்கீதம் 29:11 நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா, அப்படிப்பட்ட சொஸ்த மனம் உடையவர்களாய் எங்க இருதயம் எப்பொழுதும் சமாதானத்தோடு இருக்க தகப்பன் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய், தரும்படியாய், கிருபை தரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சமாதானத்தின் கர்த்தர்
எப்பொழுதும் எங்களுக்கு சமாதானத்தை நீர் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த நாள்ல இருந்து நாங்க ஒரு முடிவெடுக்கிறோம்ப்பா. நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கல, சூழ்நிலைகளை பார்க்கல, உம்மை மட்டுமே நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்கிறோம் தகப்பனே. நிச்சயமா எங்களை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.